இன்னைக்கு புட்டு செய்ய போறோம். கவுனி அரிசி புட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். எப்படி செய்யணும்ன்ட்டு. இப்ப செய்ய போறேன். அதை பார்த்துக்குங்க. தேவையான உப்பு. ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. வரேன். உப்பு போட்டுறேன். ஆ. உப்பு போட்டு தானே சொல்லணும். எப்படி சொன்னாலும் ஓகே தான். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். ஆ. அதை நல்லா கிளறிக்கணும். ஃபர்ஸ்ட் தண்ணி போடுறதுக்கு முன்னாடி அதை கிளறிக்கணும். கிளறிட்டு அதை அடுப்புல அள்ளி வச்சுட்டு அதுக்கு தேவையானது வந்து தேங்காய் பூ, ஏலக்காய் தான். 2 பொருள் தான். அப்புறம் அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணா போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வேணா போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான், எது வேணா போட்டுக்கலாம். அது இப்ப நம்ம செய்ய போறோம். பாத்துக்கங்க ஓகே. எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஆஃப் பண்ணிக்கிறியா? வேணாம். கிளறத பாக்கணுமா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திதான் கிளறணும். ஏன்னா மொத்தமா ஊத்துனோம்னா அப்படியே அடை மாதிரி வந்துடும் கட்டியா. அதனால நல்லா பெசரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுதான் பெசரணும். நாம வந்து குலோப்ஜாம் பவுடருக்கு எப்படி கிளறி பெசறோமோ அதே மாதிரிதான் பெசரணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்ப பெசரிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். அது பெசரி எல்லா மாவும் ஒன்னா சேர்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது பொறுமையா தான் செய்யணும். அவசரமா தண்ணி ஊற்றி கேழ்வரகு அடை செய்யற மாதிரி எல்லாம் தண்ணியை ஊற்றி செய்ய முடியாது. பெசஞ்சு கடை தட்டுற மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுதான் வந்து பெசரணும். பெசரிக்கிட்டே இருக்கணும். அத உருண்டை இல்லாம அதை உடைச்சு விடணும். நல்லா உடைச்சு விட்டு உதிரியா இருக்கும் போது அள்ளி பார்க்கணும். இந்த கட்டியெல்லாம் நல்லா உடைச்சிட்டு ஹாய் சொல்லு. ஹாய் மாய் தந்து சொல்றா. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. அவங்க சொல்ற மாதிரி நீ சொல்ற மாதிரியே சொல்லுவாங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நீ சொல்லுடா. அக்காட்ட கேளு. ஆயிட்டு அக்காட்ட கேளு. அக்கா ஹாய். எங்கள மொய்த்த காணோம். டைம் முடிகிற மாதிரி தான் சொல்லிடு. கிளறது லேட் ஆகும். ஏய் புட்டு இப்ப வந்து மாவு வந்து உருண்டை இல்லாம கிளறி வைப்பேன். வந்து உருண்டை இல்லாம உடைச்சு வச்சுப்போம். இது எதுக்கு தேவைன்னா இதயத்துக்கு தேவை. இதை சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். மற்றபடி வந்து இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றது கவுனி அரிசி புட்டு. நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து அள்ளி வைக்க போறோம். அடுப்புல இட்லி குண்டா வச்சு அது மேல இந்த புட்டை அள்ளி வைக்கிறோம். அது மாதிரி அள்ளி வச்சிடணும். துணி இட்லி பாத்திரத்துல வேடு கட்டி அது மேல அள்ளி வைக்கணும். நிறைய வைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சமா செய்யணும்னா டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு அப்படியே மூடிடுவோம். சிந்தாந்த வேற அள்ளி வைக்கணும்ல. விலை போடணும். வெள்ளை பொருள் அதனால தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நிறைய தான் செய்யணும் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி செஞ்சு.
இருக்கு. நம்ம இட்லி மூடி எடுத்து மூட போறோம். 5 நிமிஷத்துல வெந்துரும். கரெக்டா 5 நிமிஷத்துல வந்துருமாயா? அது வரைக்கும் வேற வேலை பார்ப்போம். மோயிட்ட கூப்பிடுங்க. சொல்லு அக்கா. ஹாய் ஹாய் அக்கா. என்னடா அண்ணபடியே வச்சிருக்க? ஹாய் சொல்லு. நாங்க இப்ப புட்டு சாப்பிட போறோம். சொல்லு புட்டு சொல்றேன். மைட்டு புட்டு சாப்பிட போறோம் நாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு மார்க் போடுங்க. இங்க வீடியோல எங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு மார்க் போடுங்க. ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நீ தள்ளி விடாம போக மாட்டான். மார்க் மூக்கன்னு தாங்குவான். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்றோம். இப்ப வெந்திருக்கும். நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். தேவையான பிள்ளை எல்லாருமே சாப்பிடலாம். அந்த பொருளுங்களை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அப்படி வந்து மாவை வந்து கரைச்சிட்டு கஞ்சியா காய்ச்சி கூட பிள்ளைங்களுக்கு ஊட்டலாம். சத்து உடம்பு சத்தான உடம்பு இது பொருள். ஓகே வெந்துருச்சா இப்போ? 5 நிமிஷம் தான் போகும். இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா? இல்ல வெந்துருச்சு. ஓகே. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தேவையானதை எடுத்துக்கூட தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். சர்க்கரை போட்டு கேமரா பார்க்குறேன். கேமரா பாருங்க. கேமரா தேவையானதை எடுத்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். உடம்பு சத்து. இப்போ வந்து தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஏலக்காய் போடுறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போடுறோம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இப்போ சுகர் இருக்கிறதுனால பெரும்பாலும் சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு ஸ்பூன் போட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே பாய் பாய். பாய். மைக் பாய் சொல்றா. பாய் பாய். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நீங்க பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து நிறைய மார்க். ஓகே மைட்டு இங்க வாங்க. இப்போ வந்து மோஹித் தான் டேஸ்ட் பண்ண போறானா? ஆமா. எப்படி இருக்கு பா? சரி வா. அந்த ஏப்பம் தான் மேல வரும். மைட்டு இருந்தா இந்த ஸ்பூன் எடுத்து போட்டு குழந்தைக்கு அழகா சாப்பிட வைக்கணும். இந்தாங்க இந்தாங்க அங்கிட்டு வா. மோஹித் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றா. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர். சொல்லு சூப்பர். நிஜமாவே சூப்பரா? சூப்பர் சூப்பர். எல்லாருமே ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே. எல்லாருமே சாப்பிடலாம்.